நமக்கு நேரமில்லை. வேகமாக சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 31வது வசனத்திலிருந்து 42வது வசனம் உள்ள பகுதிகளிலே சில வசனங்களை மாத்திரம் நான் குறிப்பிட்டு உங்களை வாசிக்கும்படியாக கேட்கிறேன். 39வது வசனத்தை முதலாவது வாசிக்கலாம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே. அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. அருமையானவர்களே, இந்த வேத வார்த்தை தமிழிலே இன்னமும் துல்லியமாக அது மொழிபெயர்க்கப்படவில்லை என்று நான் சொல்லுவேன். நீங்கள் போய் அநேக மொழிபெயர்ப்புகளை நீங்கள் திருப்பி பார்த்தால் இந்த வார்த்தையை இன்னும் கொஞ்சம் தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் என்பதற்காக நான் அதனை இங்கே காண்பித்துக் கொடுக்கிறேன். என்ன? go and search. இங்க பாருங்கள், அங்கே எழுதப்பட்டிருக்கிறது you search and you investigate and you pour over என்று பலவிதமான மொழிகளை ஆம்பிளிஃபைட் பைபிளிலே பார்க்கிறோம். நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை சரியல்ல. நீங்கள் ஆராய்ந்து பார்க்கிறீர்களே என்று சொல்கிறார். Here is a group of people to whom Jesus was addressing. ஆண்டவர் பேசுகிற இந்த கூட்டம் யார்? வேத வசனத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர்கள், இன்வெஸ்டிகேட் பண்ணுகிறவர்கள், அதை தேடி அறிந்து கொள்ளுகிறவர்கள். அவர்களுக்கு என்ன தெரியுமா? diligently seeking, diligently நன்றாக ஆராய்ந்து பார்க்கிற அந்த கூட்டத்திற்கு என்ன அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது? and they trust, அறிந்திருக்கிறார்கள் நித்திய ஜீவன் இதற்குள்ளே உண்டென்று. இந்த வார்த்தைகளை ஆண்டவர் பேசுகிற விதத்தையும் கொஞ்சம் காருங்கள். ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாக உங்களோடு கூட பேசுகிறேன். யாரோடு ஆண்டவர் பேசுகிறார்? வேதத்தை தேடாதவர்களிடத்தில் அல்ல, ஆண்டவரை அறியாத விடத்தில் அல்ல, ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற வாஞ்சையோடு தெளிவு பெற்றிருக்கிற ஒரு ஜனத்தோடு கூட ஆண்டவர் பேசுகிறார். வேத வசனங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கிறீர்களே, இதுவும் உங்களுக்கு தெரிந்திருக்கிறது. அவைகளாலே உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்பதை அறிந்திருக்கிறீர்கள். நல்லா கவனிக்க. இந்த காலை ஆராதனையில் தேவன் நம்மோடு கூட பேசுகிறார் என்பதை நினைப்போம். நமக்கு வேதத்தை அறிந்து கொள்ள வாஞ்சை, ஆகையினால் தான் தேவனை தேடி ஓடி வந்திருக்கிறோம். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வாஞ்சை, அதனால் தான் அவரிடத்தில் வந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை பார்த்துதான் ஆண்டவர் பேசுகிறார். ஆனா அங்கே நிறுத்திடல. அடுத்த வார்த்தை வாசிங்க. அப்படி இருந்தும் அங்கதான் டேஞ்சர். ஆமா, நம்ம பட் போட்டோம்னா கொஞ்சம் கஷ்டம், ஆண்டவர் பட் போட்டார்னா ரொம்ப கஷ்டம். பக்கத்தில் உங்களுக்கு சொல்லுங்க, நீங்க நிறைய பட் போடுவீங்கல்ல? பட்டர் போடுறது சொல்லல, பட் போடுறத சொல்றேன். என்னம்மா வீட்டுக்கு விருந்தாள் வராங்கம்மா, 12 மணிக்கு ஆயிடுச்சுமா, சமையல் ரெடியா? எல்லாம் ரெடி, சாதம் மட்டும் அடிக்கல. பட் டேய் என்னடா பாஸ் பண்ணிட்டியா? ஆமா டாடி பாஸ் பண்ணிட்டேன், ஆனா ஒரு பாடத்துல மட்டும்தான் ஃபெயிலு. அந்த ஆனா வந்தாலே ஆனா ஆவன்னா இல்ல, நம்ம ஆவன்னா ஆனா போட்டாலே கொஞ்சம் கஷ்டம். ஆனா நம்ம போட்டா ஏதோ முடியல அப்படின்னு தான் அர்த்தம். அவரு ஆனா போட்டான்னா கொஞ்சம் கஷ்டம். அப்படி இருந்தும் ஓஹோ, சம்திங் டு பி அலர்ட். அப்படி இருந்தும் எப்பா பைபிளை தேடி தேடி துருவி 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 படிக்கிறீங்களப்பா, அதுல நித்திய ஜீவன் உண்டுன்னு உங்களுக்கு தெரியுதப்பா, அந்த வசனம் என்னையே காட்டி கொடுக்குதுன்னு தெரிஞ்சது. அப்படி இருந்தும் பக்கத்துல உங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்களை பற்றி ஆனா போட்டாரா ஆண்டர்? இல்லையே. ஆமா, எப்படி இருந்தும் உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில்லை. ஓ, அடுத்த வசனமா வாசிருங்க. உங்களில் தேவ அன்பு இல்லை என்று 42 வாசிருங்க. உங்களில் தேவ நான் மனுஷரால் மகிமை ஏற்றுக்கொள்வதில்லை, உங்களில் தேவ அன்பு இல்லை என்று உங்களை அறிந்திருக்கிறேன். Brother, here is a dangerous statement. Sister, here is a dangerous statement. God speaks to a bunch of people. தேவன் ஒரு பெரிய கூட்டத்தோடு கூட பேசுகிறார். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? ஆண்டவருடைய வசனத்தை
diligently seeking, நன்றாக தேடி கடவி ஆராய்ந்து ஒரு பெரிய வாஞ்சையோடு கூட தேடுகிறவர்கள். அவர்களுக்கு இதுவும் தெரிந்திருக்கிறது, நித்திய ஜீவன் அதற்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிறது தெரிந்திருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, in spite of all these things you don't have the love of God. இது ஒரு பெரிய முக்கியமான காரியம் என்று இந்த கால வேளையில தேவனோடு கூட இடைப்பட்டதினால உங்களோடு கூட நான் அதை பேச விரும்புகிறேன். நன்றாக கவனிங்க. என்னில தேவ அன்பு இருக்குதா இல்லையாங்கிறத எப்படி பிரதர் செக் பண்றது? முதல்ல அதை சொல்லுங்க பிரதர், அதுக்கு பிறகு பார்க்கலாம் தேவ அன்பு இருக்குதா இல்லையான்னு. நீங்க எங்களுக்கு தான் பேச வந்திருக்கீங்க. ஆமையா, உங்களுக்கு தான் பேச வந்திருக்கிறேன். உங்களுக்குள்ள தேவ அன்பு இருக்குதா இல்லையாங்கிறத நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? Am I not coming here? இங்க வந்து பாடலையா, அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன். எப்படி நாங்க ஆராதிக்கிறோம் உங்களுக்கு தெரியாதா? அன்பு கூறுவேன் நாங்க எத்தனை தடவை சொல்றது? நீங்க என்னடா நான் தேவ அன்பு இல்லைன்னு சொல்லிட்டீங்க. உங்ககிட்ட இருக்கிற தேவ அன்பை எப்போ எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. லிசன், நான் சொல்லுகிற வார்த்தைகள் கொஞ்சம் உருவ குத்துவது போல இருந்தாலும் அதில் தேவனாகிய கர்த்தருடைய தெளிவான திட்டம் உண்டு என்பதை நீங்களும் நானும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த வார்த்தைகளை நான் உங்களோடு கூட பேசுகிறேன். வேதத்தை ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டும் என்று துடிக்கிற ஒரு கூட்டம், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு துடிக்கிற ஒரு கூட்டத்தோடு ஆண்டவர் பேசுகிறார். பட் வாட் இஸ் தி எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் காட்? தேவனுடைய எதிர்பார்ப்பு என்ன என்பதையும் அங்கே ஆண்டவர் சொல்லாமல் விடவில்லை. என்ன செய்ய மாட்டேங்கிறாங்களா? ரெண்டு காரியத்தை சொல்றாரு ஆண்டவர். ரெண்டையும் பிரித்து பேச போகல, நான் ஒன்னதான் பேச போறேன். ரெண்டு காரியத்தை என்கிட்டயும் வர மாட்டேங்கிறீங்க. என்னைய பற்றி எல்லாம் ஆராய்ச்சி நடக்குது, என்னைய பற்றி ஆராய்ச்சி நடக்குது, உனக்கு தெளிவு இருக்குது, ஆனா என்கிட்ட தான் வர மாட்டேங்கிறீங்க. ஒண்ணு, அதை குறித்து நான் பேச போகல. இட் இஸ் a big subject. பட் ஆண்டவர் சொல்ற அடுத்த காரியம் எல்லாருக்கும் விளங்கக்கூடிய காரணம், தேவ அன்பு உங்களிடத்துல இல்லை. நான் என்னையே யோசித்து பார்க்கிறேன். என்னுடைய காரியத்தை தான் நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன். பிஃபோர் அப்ளைங் எனி ட்ரூத் ஆன் மை லைஃப் ஐ நெவர் ப்ரீச். இது என்னுடைய பக்கா தீர்மானம். என் கூட ஊழியம் செய்கிற ஊழியக்காரர் இருக்காரு, என் கூட 38 வருஷமா மாரடிக்கிற மனைவியும் உண்டு. It's not easy to live with ஜெபக்குமார். நல்லா தெரிஞ்சுங்க, 38 வருஷமா அவளுக்கு தெரியும் நான் என்ன சொல்றேன், என்ன செய்யறேன், அப்படி எல்லாம் தெரிஞ்ச ஒரு மனைவி வைத்துக்கொண்டு தான் சொல்றேன். என்னிடத்துல தேவ அன்பு உண்டோ என்று நான் யோசிக்கும் போது, அது இல்லையா, இது இல்லையா, அப்படி செய்யலையா, இப்படி செய்யலையா, அந்த வேலையை செய்யலையா, இந்த பிள்ளையை தூக்கி விடலையா, இந்த ஆளை நான் கொலைகாரர்லாம் நான் ஆண்டவர்களை கொண்டு வரலையா, அப்படிலாம் சொல்லி என்னையே நான் சில நேரங்களில் சாட்டிஸ்ஃபை பண்ணிடுறது வழக்கம். நல்லா கவனிங்க. இந்த ஜனவரி மாசத்துல எங்களோடு கூட இருந்த ஒரு மனுஷன் மரித்து போனார். உங்களுடைய ஜெபங்களுக்காக நன்றி. அநேகர் எங்களோடு கூட ஆண்டவருடைய கிரியை காண்பிக்கத்தக்க சில மரணங்களை நாங்கள் சந்திக்க வேண்டியதும் வருகிறது. இந்த நாட்களில் விபத்துகளிலே நான் புறப்படுறதுக்கு முன்னால் எனக்கு ஒரு ஃபோன், ஒன் ஆஃப் அவர் ஒர்க்கர் வாஸ் நாக்ட் பை த மோட்டார் சைக்கிள் அண்ட் கில்டு. வாரணாசியில் இருக்கும்போது எனக்கு ஃபோன் வருது. நம்முடைய ஊழியக்காரன் ஒருத்தர் சைக்கிளில் போயிட்டு இருந்தார், பின்னால் போய் மோட்டார் சைக்கிள் அடித்ததுனால அவர் தலைகுப்புற விழுந்து ஹெட் இன்ஜுரி பட்டு ஆன் த ஸ்பாட் he died. So this became very common. We met accidents and we met lot of deaths. நிறையா இப்படிப்பட்ட இழப்புகளை நாங்கள் நல்ல ஊழியக்காரர்களை இழந்து வருகிறோம். அதே சமயத்தில் ஆபத்துகள் நடக்குது, அதே சமயத்தில் கர்த்தருடைய பெரிய கிரியையும் நாங்கள் அனுபவித்து வருகிறோம். நன்றை கவனிக்க. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுடைய இறப்பு ஜனவரி மாசத்துல நடந்தது. அவன் செத்துட்டான்னு நான் சவுத்தில் தென்னிந்தியாவில் ஊழியத்தில் இருக்கும்போது என் மனைவி ஃபோன் பண்ணினால், இந்த மாதிரி தர்மவீர் இறந்து விட்டான் என்று. அவனை கொடுத்து நான் கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். நல்லா கவனிங்க. அவன் 2 கொலையை பண்ணாள். 2 கொலை பண்ணால எப்படியோ நாங்க பிடிக்கிறதுக்கு கர்த்தர் உதவி செய்தார். அவனை ஆண்டவருக்குள்ள வழி நடத்துறதுக்கு கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். நான் தான் அவனுக்கு வசனம் சொல்லி கொடுத்து ஆண்டவருக்குள்ள கொண்டு வந்தேன். அந்த 2 கொலைக்கும் ப்ரூஃப் இல்லாதனால அவன் அரெஸ்ட் ஆகல. எங்களோட கூட
அந்த நாட்களை 12 பேரை வச்சு நான் ட்ரெயின் பண்றது வழக்கம். 12 பேர்ல இந்த ஆளையும் கொண்டு வந்தேன். இவனுக்கு சரியாவே படிக்க தெரியாது, செமி லிட்ரேட். ஆகையினால கூட்டி 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 படிப்பான். 12 பேரை வச்சு 6 மாசம் நல்லா ட்ரெயின் பண்ணி வசனம் சொல்லி கொடுத்து, பாட்டு சொல்லி கொடுத்து, ஜபிக்க சொல்லி கொடுத்து, தரிசனம் கொடுத்து 6 மாசம் முடிவில் 11 பேரும் நல்ல